உங்க லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச கார் இதுதான் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த EcoSport இல்ல, ஆனா EcoSport நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி நடந்துச்சு இந்த மிராக்கிள்? மிராக்கிள் நடந்தது வந்து நம்ம ஃப்ரெண்டு இந்த இதில் பார்த்து தான் நம்ம வண்டி நல்லா இருக்கும் EcoSport அப்படின்னாங்க. ஓகே, அதை வச்சு தான் நாங்கள் இது சரி. இப்போ நான் சொல்லும் போது அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? லிஸ்ட்ல இருக்கு இந்த வண்டி. என்ன காரணத்துக்காக இந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்ச கார்? எனக்கு வந்து ரொம்ப பழைய வண்டி ஓடுறதுனால எனக்கு வந்து பிடிச்சது பாடி சர்வீஸ் நல்லா இருக்கு. ஓகே, அது வந்து ஏன்னா ஃபோர்டு இன்ஜினை பற்றி எனக்கு முதல்ல சொன்னது வந்து செலவு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து அதை கெட்டவே போகல. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் சொல்லுறது அந்த அளவுக்குலாம் செலவு இல்லை. நான் ஒரு 10-15 பேர்ட்டு விசாரிச்சுட்டேன். ஓகே, செலவுலாம் அந்த அளவுக்குலாம் வந்து மெயின்டைன் நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஓட்டி பார்த்து எனக்கும் லுக்கு நல்லா இருந்தது. ஓகே, அதனால எனக்கு ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஃபோர்டு வராமல் போனது, லிஸ்ட்டில் வராமல் போனது காரணம் உங்களோட பெர்செப்ஷன். இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றதுனால இது வராமல் போயிடுச்சு. அதுதான் அந்த பெர்செப்ஷன் தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துச்சு. இப்போ நீங்கள் இந்த வண்டியை ப்ராக்டிக்கலாக ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கார். ஓகே, ஃபைன். ஆக்சுவலி உங்களோட டெசிஷன் கரெக்ட் தான். ஸோ இந்த கார் ஏன் வந்து ரேட்ல கம்மியில கிடைக்குதுன்னா இந்த வண்டியோட குவாலிட்டி கம்மியானதுனால கிடையாது. ரெண்டே காரணம் தான். பெர்செப்ஷன்ஸ். ஃபோர்டுனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ங்கிறதும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மூடிட்டான், இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, ரீசேல் கிடைக்காதுன்னா. ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும், வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த வண்டி DV5 இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் தான். எல்லாமே இந்த இன்ஜினில் உள்ள அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுமே இந்தியாவில் டெவலப் பண்ணது தான். அதனால உங்களுக்கு அந்த பார்ட்ஸ் எல்லாமே டீசெண்டான பார்ட்ஸ் கிடைக்கும், ரேட்லையும் கிடைக்கும், பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். மற்ற சில கார்ஸ்லாம் வந்து இம்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து லோக்கலி டெவலப் பண்ணது தான், இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது தான். அதனால ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் வந்து டீசெண்டான மெயின்டெனன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு, வண்டியோட ஸ்டெபிலிட்டிலாம் சொல்ல வேண்டாம், பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து SUV ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கார் இந்த கார். லோ பட்ஜெட்டில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட் இது கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த 2 ரீசன் தான். ஒரு ரீசன் என்ன கேட்டால் உங்களோட பெர்செப்ஷன், உங்கள மாதிரி பெர்செப்ஷன் நிறைய பேர் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் நிறைய வாங்க மாட்டாங்க, அதனால இதுக்கு டிமாண்ட் கம்மி. ஸோ அதனால லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். இன்னொரு ரீசன் வந்து ஃபோர்டு கம்பெனி மூடிட்டான்றதுனால எல்லாருக்கும் அச்சம், இனிமேல் வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரீசேல் ஆகாது, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்குறதுல டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. அதனாலுமே உங்களுக்கு இந்த கார் கிடைக்குது. அப்போ உண்மையிலேயே அந்த பெர்செப்ஷன் உங்களுக்கு இல்லைன்னா இதான் நல்ல கார் உங்களுக்கு. இப்போ நான் திரும்ப கொஸ்டின் நான் இப்படி வேற மாதிரி கேட்குறேன். இது முன்னாடி வந்தது ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கார்னு எடுத்தீங்கன்னா, அதாவது ப்ராக்டிக்கலா நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா எந்த கார் வாங்கணுங்கிற இப்போ லிஸ்ட்ல வருது. இப்போ நிறைய நீங்க பாத்துருக்கீங்க, இப்போ EcoSport பாத்துறீங்க, எல்லாம் பாத்துருக்கீங்க. அடுத்ததுனா நான் கிரீட்டா தான் 90% பண்ணிருந்தேன். கிரீட்டா தான். சரி, இப்போ கிரீட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்கமிங்ல வாங்குறதுக்காக நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. அசியூம் பண்ணிக்க இந்த கார் இன்னுமே வாங்கல, அப்படி வாங்க போறது இல்லை அப்படின்னா கூட ஜாஸ் WRV. சரி, ஜாஸ் அண்ட் WRV EcoSport இது 3 கொடுத்தா இதுல எது சாய்ஸ் உங்களோட? இப்போ எனக்கு வந்து EcoSport தான். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே லிஸ்ட்டில் இல்லைனாலும் கூட இப்போ இதை ஓட்டி பார்த்துட்டு இந்த ரேட்லாம் பார்த்து மற்ற டேட்டாலாம் கேட்கும்போது உங்களுக்கு இது ப்ரிஃபர் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்காங்க EcoSports. ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்க நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ ஜாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் ஓட்டுற மாதிரி ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஆமாம். இப்போ இந்த ஃபோர்டு வந்து போகும்போது கொஞ்சம் ரோட் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கு, நல்லா இருக்கும். கொஞ்சம் SUV இருக்கிற மாதிரி இருக்குதா, அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வேற நல்லா இருக்கு. ரோடு உங்களுக்கு கிரவுண்ட் கிளீன்ஸும் நல்லா இருக்கும். வண்டியும் வந்து சூப்பராக இருக்கும் சார். எனக்கு பாடி ரொம்ப பிடிச்சது. ஓகே, பேக் இந்த ஸ்டெப்னிலாம் வந்து ஒரு லுக் இருக்கு. ஆமா, வண்டி அது ஒரு பேக்ல வந்து டயர் கொடுத்தோம்னா ஒரு SUV லுக் வந்து அது இருக்கு. அதுவே ரொம்ப பார்க்கும்போதே நம்ம எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்தது. சார் 2017 ஹோண்டா சிட்டியே உங்களுக்கு கிடைக்காது சார். நீங்க இந்த 5 lakhs கிடைக்காது. பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லை இல்லை, கிடைக்காது. இதுக்கும் டீசல் அது இன்னும் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஜாஸ்தியாக இல்லை, 5 lakhs சொல்லுவோம் சார் 2017. ஆமாம், 5 lakhs கூடவே சொல்லுவோம், 6 lakhs சொல்லுவாங்க. மைலேஜ் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஆமாம் சார், பெட்ரோல் டீசல் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கும். டீசல் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஜாஸ்தி ஸ்பின்னில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணலையா? ஓகே, நீங்கள் தான் சொன்னீங்க அவன் குறைக்க மாட்டானுங்க அப்படின்னு. ஆமாம், அது வந்து அது போயிடுச்சு. அந்த வண்டி என் பையன் தான் சொன்னேன், ஸ்டேரிங் டைட்டாக இருக்கு அப்படின்னு டவுட்டாக சொன்னான். ஓகே, அதனால இல்லைன்னா அந்த டைம் எல்லாமே நல்லது நினச்சிங்க. நல்லது நினச்சிருந்தா கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்க வண்டி. நாங்கள் கொஞ்சம் ரப்பாக தான் சார் ஓட்டுவோம். ஓகே, நான்லாம் பொடிரோ ஓட்டு 50 ஓட்டுனது, நான்லாம் கொஞ்சம் ரப்பாக தான் ஓட்டுவேன் வண்டியை. அதனால நான் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன். அது ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டி டவுனாக இருக்கு, அதனால் கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன். அதனால் அதெல்லாம் வானாடா இருறான்னு சொல்லியிருந்தேன். சரி, இது நம்மளுக்கு கொஞ்சம் ஐட்டம் இருக்குது, பாடி நல்லா ஸ்டிப்பான பாடினால கொஞ்சம் லைக் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் காசு கேர் மட்டும் பண்ணிடுறேன் சார். அதில் எதுவும் எரர் கூட இல்லைன்னா நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? இதை தவிர்த்து வேறு எதுவும் வியூவர்ஸ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. காசு ஸ்கேன் பண்ணுறதே இதில் நான் அப்லோட் பண்ணணும்னா என்னன்னு தெரியல. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு இந்த காரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 1.5 lakhs கிலோமீட்டர் ஓடின வண்டியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வண்டி சூப்பராக இருக்குது.
வியூவர்ஸ் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்துங்க. ஸோ தட் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன கஸ்டமர் தான் வீடியோ எடுத்துருக்காரு. கஸ்டமரோட ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட பேசிட்டு இருந்தது. ஸோ தேங்க்ஸ் சார். பரவாயில்ல. தேங்க்யூ.